வெல்கம் ஆன் டு சரிதா சமையல். இன்னைக்கு நம்ம சமையலில் பூசணிக்காய் இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இட்லி சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பூசணிக்காய் கிடைச்சா நீங்கள் ஒரு தடவை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 1/2 கிலோ பூசணிக்காயை தோலெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 6 பல்லு பூண்டு. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, விசில் வரும்போது பொங்கி வெளியில் வரும். 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். தண்ணி பாருங்கள், இந்த அளவு தான் இருக்கணும். அதிகமாக இருந்தால் பொங்கி வெளியில் வரும். இப்போ குக்கர் மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீமெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மண் சட்டியில் சேர்த்து விட்டு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். நம்ம மிக்சியில் கூட சேர்த்து அரைக்கலாம், நல்லா குழைவாக மஞ்சிடும். இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. நம்ம மண் சட்டியில் சேர்த்து கடையும் போது கொஞ்சம் திரியாக நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். அப்போ சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. நம்ம பார்க்கும்போதே தெரியும், நல்லா திரியாக தான் கடைஞ்சி விட்டுருக்கோம். இப்போ நம்ம வடிகட்டி வச்ச தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 2 காஞ்ச மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் செவந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கடைஞ்சி எடுத்து வச்ச பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டதுக்கப்புறம் நமக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த மண் சட்டி மட்டும் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி உப்பு நம்ம இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்து விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நமக்கு பூசணிக்காய் இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த சாம்பாரை பரிமாறும்போது 2 தோசை சாப்பிட்றவங்க 4 தோசை சாப்பிடுவாங்க, 4 இட்லி சாப்பிட்றவங்க 8 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பூசணிக்காய் சாம்பார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.